السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هذا كتاب أنزلناه مبارك ليدبروا آياته وليتذكر أولو الألباب. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: القرآن حجة لك أو عليك، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுவினுடைய பேரருளால் அவனுடைய இறை இல்லத்தில் அவனால் அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபை நிறைவு செய்துவிட்டு அவனிடத்தில் இரு கரம் ஏந்தி துஆ செய்வதற்காக, நம்முடைய எண்ணங்களை நம்முடைய தேவைகளை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய வேதத்திற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஒன்று குர்ஆன் முடிக்கப்படக்கூடிய, நிவர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு நாள். எனவே அல் குர்ஆன் ஷரீஃப் நிறைவு செய்யப்படக்கூடிய நாளில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் சில பேர் வந்திருக்கலாம். அல்லது அந்த அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்ட முபாரக்கான லைலத்துல் கத்ர் இரவாக இந்த இரவு இருக்கலாம் என்ற மேலான எண்ணத்தோடு சிலர் வந்திருக்கலாம். ஆக மொத்தத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரும் அல் குர்ஆன் ஷரீஃபிற்காக கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களுக்கான முழுமையான நன்மைகளை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல் குர்ஆன் ஷரீஃப் எந்த நோக்கத்திற்காக வல்ல ரஹ்மான் சமூகத்திற்கு இறக்கி அருளினானோ அந்த நோக்கங்கள், அதை நிறைவுபடுத்தக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து அருள் புரிவானாக. அந்த அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய மிக உயர்ந்த பரக்கத்துகளை பெற்று செல்லக்கூடிய சமூகமாக நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் ஷரீஃப் அற்புதமான ஒரு வேதம், ஆச்சரியமான ஒரு வேதம், உலக மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு வேதம், எல்லோரையும் திகைப்பில் ஆழ்த்திய ஒரு வேதம். யாரெல்லாம் பெருமை கொண்டு தெரிந்தார்களோ, என்னை விட மிஞ்சிய ஆளில்லை என்று இருமாப்பு கொண்டு அலைந்தார்களோ, அத்தகைய மக்களையெல்லாம் தலைகுனிய வைத்த ஒரு வேதம் அல் குர்ஆன் ஷரீஃப். அரபி மொழியில் பாண்டித்துவம் பெற்றவர்கள், அரபி இலக்கியத்தில் கைதேர்ந்தவர்கள் அனைவரும் தோற்று போனவரிடம் என்றால் அது அல் குர்ஆன் ஷரீஃப் தான். அரபுகளுக்கே உரிய ஒரு பெருமை, தன்னை விட மிஞ்சி ஆளில்லை என்ற ஒரு கர்வம் அரபி மொழி படித்தவர்களுக்கு இருக்கும். குறிப்பாக அரபு நாட்டு மக்களுக்கு இருக்கும். அவர்களையெல்லாம் முட்டி போட வைத்தது இந்த அல் குர்ஆன் ஷரீஃப்.
ஏனென்றால் இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை போன்று அதில் இருக்கக்கூடிய ஒரு வரியை போன்று கூட உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியவில்லை. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அற்புத வேதமாக அல் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அகிலத்திற்கு தந்திருக்கிறான். எந்த குறைகளும் இல்லாத அளவிற்கு, எந்த பலவீனமும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை முழுமைப்படுத்தி விட்டான். குறை இருக்கிறது என்று சொன்னவர்கள், அவ்வாறு கருதியவர்கள் தன்னிடத்தில்தான் குறை இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார்களே தவிர அல் குர்ஆன் ஷரீஃபில் குறை இருக்கிறது என்பதை அவர்களால் ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை. உலக மக்கள் அத்தனை பேரும் தோல்வியை சந்தித்த இடம் அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்களுக்கு அருகில்தான். ஒரு மனிதர் வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல் குர்ஆன் அரபி மொழியில் இறங்கியதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள், அரபி மொழிதான் அல் குர்ஆன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் அரபிகள் பயன்படுத்தாத, அரபிகளுடைய புழக்கத்தில் இல்லாத 4 வார்த்தைகள் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆன் என்பது சுத்த அரபி, பிலிசானின் அரபியின் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகிறான். அரபி மொழியில் இந்த அல் குர்ஆன் ஷரீஃபை நான் இறக்கி அருள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அரபி மொழி அப்படின்னா வேறு மொழியினுடைய கலப்படம் இருக்கக்கூடாதுல்ல. இங்கிலீஷ் அதில் வரக்கூடாது, தமிழ் அதில் வரக்கூடாது, பியூர் அரபி அப்படிங்கிறான். பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி மொழியில் இந்த அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்டது என்று சொல்லுகிறான். அந்த மனிதர் சொன்னார் பெருமானாரிடத்தில், தெளிவான அரபி மொழியில்தான் குர்ஆன் இறங்கியதாக சொல்லுகிறீர்கள், ஆனால் அல் குர்ஆன் ஷரீஃபுக்குள் 4 அரபிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்ன வார்த்தை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. வந்தவர் சொன்னார், அல் குர்ஆனுக்குள் யஸ்தஹ்ஸிஉ என்ற வார்த்தை இருக்கிறது. அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் அப்படின்ட்டு முதல் ஜுஸூல 2வது பக்கத்திலே அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை இடம்பெற செய்திருக்கிறான். யஸ்தஹ்ஸிஉ என்றால் கேலி செய்கிறான் என்று அர்த்தம். இந்த கேலி செய்தல் என்ற இந்த பொருள்படக்கூடிய இந்த வார்த்தை அரபிகள் பயன்படுத்துவதில்லை. அரபிகள் யஹ்ஸிஹு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்களே தவிர யஸ்தஹ்ஸிஉங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அப்போ அரபிகளிடத்தில் புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் கொண்டு வந்திருக்குதான். இது முதல் ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னார். 2வது மிஸ்டேக் என்னன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனில் கஸ்வரா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஃபர்ரத் மின் கஸ்வரா அப்படின்னு குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்குது. கஸ்வரானா சிங்கம்னு அர்த்தம். அரபிகளில் சிங்கத்துக்கு பல வார்த்தைகள் இருக்குது, நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது. ஆனால் கஸ்வராங்கிற வார்த்தை அரபிகள் யாருமே பயன்படுத்துறது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அரபிகள் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை எல்லாம் குர்ஆனில் கொண்டு வந்திருக்கிறானே, இது 2வது மிஸ்டேக் அப்படின்னாரு. 3வது மிஸ்டேக் என்னன்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னார், குர்ஆனில் குப்பாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பெரியது, ரொம்ப பெரியவர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு கபீர்னு சொல்லுவாங்க, அக்பர்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மகா பெரியவன். இந்த குப்பாராங்கிற வார்த்தை அரபிகள் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த குப்பாராங்கிற வார்த்தை குர்ஆனில் இருக்குது. பியூர் அரபியாக இருந்தால் அரபிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தானே வரணும். அரபிகள் பயன்பாட்டில் இல்லாத வார்த்தை இடம் பெற்றிருக்கிறதே என்று 3வது மிஸ்டேக்கு அவர் எடுத்து காட்டினார். 4வது மிஸ்டேக் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், உஜாபு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஷைஉன் உஜாபு, ஆச்சரியமானது, வினோதமானது அப்படிங்கிறத அந்த அர்த்தத்தை சொல்வதற்கு அஜீபுன்னு பயன்படுத்துவாங்க அரபிகள், உஜாபுன்னு பயன்படுத்த மாட்டாங்க. குர்ஆனில் உஜாபுன்னு இருக்கு. அப்போ 4 அரபிகள் பழக்கத்தில் இல்லாத, அவர்கள் பயன்படுத்தாத 4 கலப்படமான வார்த்தைகள் குர்ஆனில் இருப்பதாக அவர் குற்றச்சாட்டை வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். 4 மிஸ்டேக் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் குர்ஆனில். ஸல்லல்லாஹு அலைஹி நல்லா கவனிக்கணும். கையில் பிஸ்கெட் இருந்தாலும் கவனம் இங்கே தான் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 அரபிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் குர்ஆனில் இருப்பதாக அவர் குற்றச்சாட்டு வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல போகிறாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா பதில் சொல்லக்கூட விடலை. ஒருத்தர் அனுப்பிட்டான். அவர் வந்தார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டார். எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் உதவி கேட்பாங்களே, அது மாதிரி அவர் உதவி கேட்க வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் உதவி அப்படின்னு சொன்னார். மா துரீது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ் உதவி
அப்படின்னாரு. திருப்பி அதே கேள்வியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி கேட்டுக்கிட்டே இருந்த உடனே அவர் ஒரு கொஸ்டின் கேட்டார் பெருமானார்கிட்ட. அத்தஸ்தஹ்ஸிஉ யப்ன கஸ்வரத்தில் அரபு நாட்டு சிங்கம் பெற்ற மகனே, என்ன கேலி செய்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? எந்த வார்த்தை குரானில் இல்லை என்று அவர் குற்றச்சாட்டு வச்சாரோ அதே வார்த்தையை சொல்லி அவர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ் என்ன கேலி பண்ணுறீங்களா? 3 தடவை கேட்டேனே, திருப்பி என்ன வேணும் கேட்குறீங்களே, நீங்கள் சிங்கம் பெற்ற மகனாச்சே, உங்களுடைய மகன் தந்தை அப்துல்லா சிங்கமாச்சே, சிங்கத்துக்கு கஸ்வராங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அடுத்து சொன்னார், ஆனா ரஜுலுன் குப்பார், நான் ரொம்ப பெரிய மனுஷன், நான் ரொம்ப வயசான பெரிய ஆள், நான் இப்படி வந்திருக்கிறேன், நீ கேலி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்ன ஹாதா ல ஷைஉன் உஜாப், இப்படி நீங்கள் எங்கிட்ட நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னாராம். எந்த 4 வார்த்தைகள் குரானில், அதாவது அரபிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அரபில் கலப்படம் வந்துருச்சு, குரானில் கலப்படமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வச்சாரோ அதே சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே ஒருத்தர் அனுப்பி அல்லாஹு தஆலா அவர் வாயாலேயே அந்த 4 வார்த்தையை சொல்ல வச்சுட்டான். அவர் அதிர்ந்து போயிட்டார். எந்த வார்த்தையை சொல்லி குற்றச்சாட்டை வந்திருக்கிறேன், அல்லாஹு தஆலா இப்படி ஒரு மனிதனை அனுப்பியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் வாயடைச்சு போய் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யுது. குரான் எந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா தோற்க விடமாட்டான், எந்த இடத்திலும் தோற்று போகாது. குரான் தான் எல்லா இடத்திலும் மிஞ்சி நிற்கும். மனிதர்கள் தோற்று போவார்களே தவிர குரான் எங்கேயும் தோற்று போகாது. குரானில் யாரும் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. இதில் இந்த மாதிரி குறை இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசியிருக்கிறான், இப்படி சொல்லி இருக்கணும், யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக பக்கவான முறையில், நேர்த்தியான முறையில் எந்த இடத்துல எந்த சூறா வைக்கணும், எந்த இடத்துல எந்த விஷயத்தை சொல்வதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எதுக்கு பிறகு எந்த வார்த்தை வரணும், அதுக்கு முன்னால் எந்த வார்த்தை வரணும், எந்த ஆயத்துக்கு பின்னால் இந்த ஆயத்து வரணும், எல்லாத்தையும் பக்கமாக அல்லாஹ் குரானை நமக்கு இறக்கி தந்துட்டான். யாரும் குறை சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் குரானில் எல்லாமே இருக்குது. குரானில் இல்லாதது உலகத்தில் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்கு குரான். நன்மை எது, நல்லது எது, கெட்டது எது குரானில் இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது குரானில் இருக்குது. முன்னால் வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்க குரானில் இருக்குது. அல்லாஹ்வை மறுத்தவர்கள் என்னென்ன அழிவுகளை சந்தித்தார்கள் குரானில் இருக்குது. கடந்த காலம் எப்படி இருந்தது குரான் இருக்குது. வருங்காலம் எப்படி இருக்கும் குரானில் இருக்குது. உலகம் எப்படி தோன்றியது குரானில் இருக்குது. உலகம் எப்படி அழியும் குரானில் இருக்குது. முஸ்லிம்கள் யார், காஃபிர்கள் யார், முனாஃபிக்குகள் யார், சொர்க்கம்னா என்ன, சொர்க்கம் எப்படி இருக்கும், நரகம் எப்படி இருக்கும், எல்லாம் குரானில் இருக்குது. குரானில் இல்லாதது எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு குரானில் அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் சொல்லிட்டான். உலமாக்கள் சொல்வார்கள், அல் குரான் கல் மிர்ஆத், குரான் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடியை போன்றது. யார் போய் நின்று பார்த்தாலும் அவர் முகம் தெரியும். அவர் முகத்தில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத குரான் சொல்லும். உங்கள்கிட்ட இன்னும் குறை இருக்குது, நீ இதை திருத்திக்கோ, நீ இந்த மாதிரி நடந்துக்கோ, இல்லைன்னா உன்னை வாழ்க்கையில் நீ பலவீனப்பட்டு போவ அப்படின்னு சொல்லி நம்முடைய அழகையும் காட்டும், நம்முடைய அலங்கோலத்தையும் குரான் காட்டும். ஒரு குடும்பஸ்தன் போய் நிற்கிறார் குரானுக்கு முன்னால், அவர் எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லி குரான் நமக்கு சொல்லும். ஒரு வியாபாரி குரானுக்கு முன்னால் போய் நிற்கிறாரு, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், நீ எப்படி செய்யக்கூடாது, எந்த மாதிரி நடந்துக்கணும் குரான் நமக்கு சொல்லும். ஒரு அரசியல்வாதி குரானுக்கு முன்னால் நிற்கிறாரு, கண்ணாடியில் பார்க்குறாரு, அவருக்கு தெரியும், அவருக்கு சொல்லும், நீ அரசியல் இப்படி தான் பண்ணணும், உன்னுடைய பொறுப்பு நீ இப்படி தான் நடந்துக்கணும். அந்த அரசியல்வாதிக்கு குரான் கண்ணாடியாக இருக்கும். ஒரு பெற்றோருக்கு கண்ணாடியாக இருக்கும், பிள்ளைகளுக்கு கண்ணாடியாக இருக்கும், ஒரு ஆசிரியருக்கு இருக்கும், ஒரு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும், எல்லாத்துக்கும் கண்ணாடியாக இருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லி அவர்களை சீர்திருத்தம் செய்யக்கூடிய மிக அற்புதமான வேதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபை நமக்கு தந்திருக்கிறான். அல் குர்ஆன் ஷரீஃபில் எல்லாம் இருக்குது. நம்ம தேடியதெல்லாம் கிடைக்கும், நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்கும், நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் குர்ஆனில் கைகூடும். ஆனால் அந்த குர்ஆன் நம்மிடத்தில் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறது. நாம் எதிர்பார்த்ததெல்லாம் குர்ஆனில் கிடைக்கும். குர்ஆன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது அது நமக்கு தெரியணும் இல்லையா? குர்ஆன் அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடமிருந்து வழங்கப்பட்ட அற்புத வேதம். அந்த அல் குர்ஆன் ஷரீஃப்
அடியார்களிடத்தில் என்னென்ன வேண்டுகிறது, எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும். குர்ஆன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குது? முதல்ல அந்த குர்ஆன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, என்ன நீ ஓது. அடியானை பார்த்து சொல்லுகிறது, சமூகத்தை பார்த்து சொல்லுகிறது, நான் ஓதப்படக்கூடிய வேதமாக இருக்கிறேன், நீ என்னை தொடர்ந்து ஓது. அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆன் என்பது ஓதப்படக்கூடிய வேதமாக இருக்கிறது. தௌராத் ஓதப்படக்கூடிய வேதமாக இல்லை, இன்ஜீல் ஓதப்படக்கூடிய வேதமாக இல்லை, ஜபூர் ஓதப்படக்கூடிய வேதமாக இல்லை. குர்ஆன் மட்டும்தான் கியாமத் வரைக்கும் மக்களால் ஓதப்படக்கூடிய வேதமாக இருக்கிறது. குர்ஆனை திறந்து ஓது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் குர்ஆன் கேட்கிறது, குர்ஆன் வேண்டுதல் வைக்கிறது. ஓதனா என்ன கிடைக்கும் அதையும் குர்ஆன் சொல்லுது. இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மா, குர்ஆனை ஓதினால் உனக்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து கிடைக்கும், நான் ரஹ்மத்தை உனக்கு பெற்றுத்தரேன், என்ன ஓது அப்படின்னு குர்ஆன் கூப்பிடுது. எத்தனை பேர் குர்ஆனை ஓதுகிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். குர்ஆனை ஓதுனாவே நன்மை, குர்ஆனை கேட்டாவே நன்மை. குர்ஆனுடைய சப்தம் இருக்குது இல்லையா, குர்ஆன் ஓதும்போது எழக்கூடிய அந்த சப்தம் அது மற்ற எல்லா சப்தங்களை விட வித்தியாசமானதுன்னு சொல்கிறாங்க. நெதர்லாந்திலிருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்த அலைகள். இந்த சப்த அலைகளை அவர் ஆராய்ச்சி செஞ்சார். சப்தத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள், அதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், மாற்றங்கள், அதை அவர் கண்டுபிடிச்சார். என்னென்ன சப்தத்தின் மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு செஞ்சார். எல்லா சப்தமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரியான விளைவை ஏற்படுத்தும். ஒருத்தர் சாதாரணமான முறையில் பேசுகிறார், பயான்லாம் பேசலை, சாதாரணமாக பேசுகிறார் அப்படின்னா அதனுடைய சப்தம் வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பாட்டு படிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும். அதே பாட்டு படுக்கக்கூடிய அந்த மனிதர் பெண்ணாக இருந்தால் அது வேறு மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும். ஒரு குழந்தையினுடைய அழுக்குரல், ஒரு குழந்தையினுடைய பேச்சு, ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு விளைவு இருக்குது, தாக்கம் இருக்கிறது, எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. அதே மாதிரி குர்ஆனுடைய சப்தம் என்பது அது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்தங்களை விட இது வித்தியாசமானது. மற்ற சப்தங்கள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை விட குர்ஆனினுடைய சப்தத்தின் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கம் என்பது வித்தியாசமானது, அது வியப்பானது என்று அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் குர்ஆன் ஓதுறாரு, அது ஓதி அவரே கேட்குறார், அல்லது இன்னொருத்தர் ஓத இவர் கேட்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த சப்தம் அவருடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி அது அவருடைய உள்ளத்தில் பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, பல நோய்கள் குணமாகுவதற்கு காரணமாக இருக்கிறது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் போகிறது, மன அழுத்தம் குறைகிறது, ஹார்ட் அட்டாக் ஏற்படாமல் பாதுகாப்பதாக அவர் சொல்கிறார். குர்ஆன் ஓதுற சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படாதான். எத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? குடும்பத்தில் ஒருத்தருக்கு அந்த நோய் இருக்குதா இல்லையா? குர்ஆன் ஓத கேட்காததன் விளைவு தான் அது. குர்ஆன் ஓத வேண்டும், ஓத கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள் கேட்குறோம், பயான் கேட்குறோம், பாட்டு கேட்குறோம், மியூசிக் கேட்குறோம், குர்ஆனை எத்தனை பேர் கேட்குறோம்? குர்ஆனை கேட்பதால் ஹார்ட் அட்டாக் வராதுங்கிறாங்க, மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வராதுங்கிறாங்க. நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் சொல்கிறார், அதனுடைய சப்த அலைகளை கண்டுபிடிச்சி அதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்களை விவரிக்கிறார். குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கக்கூடிய நன்மை, கேட்பதால் கிடைக்கக்கூடிய நன்மை, அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கிறதா சொல்கிறானே, அந்த ரஹ்மத் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆன் ஓதுறதுல இன்பம் கண்டாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை மாதிரிலாம் ரம்ஜானில் ஒரு தடவை குர்ஆனை தூக்கி திறந்து பார்த்து 4 ஜுஸு ஓதிட்டு 5 ஜுஸு ஓதிட்டு மூடி வைக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த ரம்ஜானில் பிஸ்மில்லா சொல்லி திறக்கிறது, அதுக்கப்புறம் 30ஆம் நோம்பில் மூடி வச்சுட்டு அப்புறம் அப்படியே தூசி தட்டி வச்சுக்கிறது, அடுத்த நோம்பில் திறக்கிறது. இடையில குர்ஆன் ரம்ஜானுக்கு மட்டும் இறக்கப்பட்ட வேதம் மாதிரி ரம்ஜானில் மட்டுமே ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் குர்ஆனை திறந்து பார்த்தவங்களே கிடையாது. குர்ஆன் ஓதக்கூடிய நசீபே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முதல் செய்தி என்ன, திறந்து ஓதுங்குது. எத்தனை பேர் ஓதுகிறோம்? எத்தனை பேருக்கு ஓத தெரியும்? குர்ஆன் நம்மிடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறது. அதில் முதல் விஷயமே ஓதுறது தான்.
நாளை மறுமையில் நம்மை எழுப்பி நிற்க வைக்கிற பொழுது அந்த குர்ஆன் நம்மகிட்ட வந்து பேசும், அல்லாஹ்விடத்தில் பேசும். இந்த அடியான் என்னை தொட்டு கூட பார்க்கவில்லை, என்னை எடுத்து ஓதக்கூட தெரியாது, இவெல்லாம் பேநசீபுள்ளவன் என்று அந்த குர்ஆன் வந்து பேசும். குர்ஆன் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ குர்ஆன் விஷயத்தில் கடமைகள் இருக்கிறது. அதனுடைய முதல் ஸ்டெப்பு ஓதுறது. அதுவே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துர்பாக்கியசாலிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யாருக்கும் வயது கடந்து போகவில்லை. ஓதுறதுக்கு வயசுலாம் தேவையில்லை. சின்ன பிள்ளைங்க தான் மாசாக்கு வந்து ஓதன்னு கிடையாது. நிறைய பேருக்கு இந்த வெட்க உணர்வு தான் காரணம். நிறைய நன்மைகள் கிடைக்காம போகிறதுக்கு, பாக்கியங்கள் கிடைக்காம போகிறதுக்கு என்ன தடையாக இருக்குதுன்னா வெக்கம் தான் தடையாக இருக்குது. என்ன வெக்கம்? வெக்கமே தேவையில்லை. கல்விக்கு வந்து வயது கிடையாது, கல்விக்கு வந்து தகுதியோ அளவோ கிடையாது. முன்னோருடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். மவுத்து வரைக்கும் கல்வி கற்றுருக்கிறாங்க, மவுத்து வரைக்கும் மதரசாக்கு போய் படிச்சிருக்கிறாங்க. ஒரு உஸ்தாதுக்கு முன்னால் மண்டியிட்டு பாடம் படித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனவே வெட்கத்தை களைந்து விடுங்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் தயவு செய்து குர்ஆன் ஓத கற்றுக்கொள்ளுங்கள். மவுத்துக்கு முன்னால் குர்ஆன் ஓத தெரியாமல் நமக்கு மவுத்து வரக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதுவதையே மூச்சாக கொண்டிருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அபூபக்கர் இப்னு அயாஷ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அபூபக்கர் இப்னு அயாஷ் அவங்களுடைய மௌத்து நேரம் வந்துருச்சு. சக்கராத்தினுடைய வேலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய சகோதரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து தன்னுடைய அண்ணன் வந்து மௌத்தாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த பிரியாற்றாமை அவரால் தாங்கிக்க முடியலை, உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களா, ஏமா அழுவுறீங்க? சகோதரன் இறந்து போகிறாருன்னு நினச்சி அழுவுறீங்களா? அவர் என்ன சாதாரண மனிதரா? நீங்கள் உட்கார்ந்து அழுகிறதுக்கு? அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் அல்லவா. அவருடைய அறையை போய் பாருங்கள். ஓதுறதுக்கு தொழுகிறதுக்கு ஒரு அறை வச்சுருப்பாங்கல்ல, அந்த அறையை போய் பாருங்கள். அந்த அறை உங்களுக்கு சாட்சி சொல்லும். எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த அறைக்குள் உட்கார்ந்து மட்டும் 18,000 தடவை குர்ஆனை ஓதியிருக்கிறார். 18,000 தடவை, 18 தடவை இல்லை. அவர் சொல்லக்கூடிய சாட்சி. எதுக்கு நீங்கள் அழுவுறீங்க? 18,000 தடவை இதே அறையில் வைத்து அவர் குர்ஆனை கத்தம் செய்திருக்கிறார். அந்த குர்ஆன் அவருக்கு கை கொடுக்கும். நாளை அவருக்கு குர்ஆனில் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவோம். அவருடைய மௌத்தை நினைச்சு நீங்கள் பயப்படுறீங்களா? அழுவுறீங்களா? பயப்படக்கூடாது, அழக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். இறைவனை சந்திக்க போகிறார், இறைவனை மகிழ்ச்சியோடு சந்திக்க போகிறார் என்று நீங்கள் அவருடைய மௌத்தை நினைச்சு மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது என்று சொன்னார்கள். என்றால் 18,000 தடவை குர்ஆனை ஓதிருக்காங்கன்னா இவருக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. தெரியாமல் எவ்வளோ ஓதிருப்பாங்களோ தெரியல. வாழ்க்கை முழுக்க குர்ஆன் தான். இப்னு முஸ்லிமுல் ஹலரமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பற்றி ஒரு குறிப்பு உண்டு. அவங்களுக்கு சக்கராத் வந்துருச்சான். சக்கராத் மௌத்தாக போகிறாங்க. அந்த நேரத்தில் குர்ஆனை கொண்டு வாங்கன்னாங்களாம். குர்ஆனை கொண்டு வந்து ஒழுவு செஞ்சுட்டு அந்த படுக்கையிலேயே உட்காந்து குர்ஆனை ஓதுனாங்களாம். குர்ஆனை ஓதுனாங்க. எந்த நிலையில்? மௌத்தாக போகக்கூடிய அந்த நிலையில். சக்கராத் வேலையில் நிறைய பேருக்கு வார்த்தையே வராது, பேச்சே வராது. சக்கராத்து வேலையில் குர்ஆனை கொண்டு வர சொல்லி குர்ஆனில் அலிஃப் லாம் மீம்லேருந்து ஆரம்பித்து அப்படியே ஓதிட்டே வர்றாங்களாம். பக்கரா சூரா, ஆல இம்ரான் சூரா, நிசா சூரா, மாயிதா சூரா, அன்ஆம் சூரா, அஅராஃப் சூரா, இப்படியே ஓதிக்கிட்டே வந்து தாகா சூரா வரைக்கும் ஓதிட்டாங்க. சக்கராத்து வேலையில் 15வது ஜுஸூல இருக்குது தாகா சூரா. 16வது ஜுஸூல தாகா சூறாவில் வருது, வஅஜில்து இலைக்க ரப்பி லிதரல்லாஹ் அப்படின்னு ஒரு வாசகம் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து அல்லாஹு தஆலா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். தூர்சினா மலைக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாமை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ் கூப்பிட்ட உடனே பரபரப்பாக ஓடி வந்துட்டாங்க. சமுதாயத்தை அப்படியே விட்டுட்டு தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து நீ சமுதாயத்தை பார்த்துக்கப்பா என்னுடைய கூட்டத்தை அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா கூப்பிட்டது அல்லாஹ் கூப்பிட்ட உடனே பதில் அளிக்கிறோம்ல, அல்லாஹ் பேசுறதுக்கு கூப்பிடுறான். யாருக்கு தான் அந்த ஆர்வம் இருக்காது. சமுதாயத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் கேட்டான், எதுக்கு இவ்வளோ அவசரம்? எதுக்கு அவசரமாக ஓடி வந்தீங்க உங்கள் சமுதாயத்தை விட்டுட்டு அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என் சமுதாயம் எனக்கு பின்னால் வந்துட்டு இருக்குது. ஹாவுலாய் அலா சரி, என் பின்னால் வந்துடுவாங்க அவங்களும். நான் ஏன் அவசரப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால், அஜில்து இலைக்க ரப்பி லிதரல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டேன். உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவசரப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா. அந்த வார்த்தையை இவர் ஓதுறார். இப்னு முஸ்லிமில் ஹதரமி சக்கராத் வேளையில் வஅஜில்து இலைக்க ரப்பி லிதரல்லாஹ், இறைவா உன்னுடைய பொருத்தம் கிடைக்கிறதுக்காக நான் அவசரப்பட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தாயிட்டார். சக்கராத் வேளையில் 15 ஜுஸ் ஓதிருக்காங்க பாருங்க.
அந்த நசீப் அவருக்கு இருந்திருக்குது. வாழ்க்கை முழுக்க குர்ஆன் ஓதியதால் சக்ராத் வேளையில் கூட அவருக்கு குர்ஆன் ஓதக்கூடிய நசீப் கிடச்சிருக்கு. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. நம்ம குர்ஆன் முதல்ல ஓதணும். ஓதுவதை குர்ஆன் நம்மிடத்திலிருந்து முதலாக எதிர்பார்க்கிறது. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குது? குர்ஆனை மனப்பாடம் செய்யுங்க அப்படின்னு குர்ஆன் நம்மகிட்ட வேண்டுகோள் வைக்குது. குர்ஆன் ஓதுறதுக்காக மட்டுமல்ல, என்ன மனப்பாடம் செய்யி அப்படின்னு ஒவ்வொரு அடியானை பார்த்தும் குர்ஆன் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதருடைய உள்ளத்தில் குர்ஆனில் ஒரு சிறு பகுதி கூட இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போல. பாலடைந்த வீட்டில் யார் குடியிருப்பா? பேயும் பிசாசும் ஜின்னும் குடியிருக்கும். குர்ஆன் இல்லாத உள்ளத்தில் ஜின்னுகள் குடியிருக்கும், பேய் பிசாசுகள் குடியிருக்கும். குர்ஆன் என்பது, உள்ளம் என்பது குர்ஆன் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஒரு ஜுசு கூட இல்லை, ஒரு சின்ன பகுதி கூட ஒருத்தருடைய உள்ளத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது இறைவன் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்காது, பேய் பிசாசுகள் குடியிருக்கக்கூடிய அது பாலடைந்த வீட்டை போல ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கிறாங்க. நம்ம குர்ஆன் மனப்பாடம் செய்யணும். குர்ஆனை மனப்பாடம் செய்யணும். மனப்பாடம் செய்வதால் அல்லாஹ் நமக்கு என்ன பாக்கியத்தை தர்றான்? உலகத்திலும் பாக்கியம் இருக்கிறது, மறுமையிலும் பாக்கியம் இருக்கிறது. மறுமையில் என்ன பாக்கியம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்து இருக்கிறார்களோ, உள்ளத்தை மனப்பாடம் செய்து காலம் முழுக்க ஓதிக்கொண்டே இருந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற பொழுது அவரை மத்தியில் நிற்க வச்சு அல்லாஹ் ஓதுங்குவான். ரத்தில் கமா துரத்திலு ஃபித் துன்யா, உலகத்தில் நீ எப்படி அழகாக ஓதினாயோ அதுபோன்று இங்கேயும் நீ ஓது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவரை ஓத சொல்லி அல்லாஹ் கேட்டு ரசிப்பான். அவர் ஓதுவார். யார் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருந்தாரோ அவர் அல்லாஹ் தஆலா அங்கே வச்சு ஓத சொல்லுவான். அவர் ஒரு ஆயத்தை ஓத ஓத அவருடைய படித்தரம் கூடிக்கிட்டே போகும். எத்தனை ஆயத்தை ஓதினாரோ அத்தனை படித்தரம் கூடும். அதை பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ புலகாங்கிதம் இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். உலகத்தில் நம்முடைய பிள்ளைங்கள் 4 பேர் வாழ்த்திட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் வருது. ஒரு சின்ன ஒரு அந்தஸ்து கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க மேலுக்கு வரணும், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடணும், நல்ல ஜாபில் இருக்கணும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமா இல்லையா? இதே மறுமையில் நம்ம பிள்ளைங்க அந்த ஸ்டேஜ் அடைய வேண்டாமா? மக்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம பிள்ளைங்க குர்ஆன் ஓத வேண்டாமா? ஓத ஓத அல்லாஹ் படித்தரத்தை உயர்த்துவதாக சொல்லுகிறான. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? எத்தனை பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கிறோம் பிள்ளைகளை? யாரும் செய்ய வைக்கிறது இல்லை. எத்தனை பேர் நம்ம குன்றத்தூர் ஹாஃபில்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே பாருங்க, ஊர் முழுக்க ஹாஃபில்கள், குர்ஆனை சுமந்தவர்கள். காயல்பட்டினம் நமக்கு தெரியுமா இல்லையா? காயல்பட்டினத்தில் ஒரு இன்றைக்கும் பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது முதல்ல ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படித்த உடனே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மாசாக்கு அனுப்பிடுவான். மாசாக்கு அனுப்பி 30 ஜுஸை மனப்பாடம் பண்ண வச்சு அதுக்கு பிறகு 9ஆம் வகுப்பை கன்னியூ பண்ணுவாங்க. அத்தனை பேரும் ஹாஃபில். இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு வீடு ஹாஃபில் இருப்பாங்க. ஹாஃபில் ஒரு மாசாக்கு அனுப்புனா படிப்பு போயிடும்னா அந்த காலத்தில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் ஓதுற காலத்துலலாம் படிப்பு கிடையாது. இப்போவும் அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா மாசாக்களையும் படிப்போடு வந்துருச்சு. நம்ம பயப்படவே தேவையில்லை. பிள்ளைகளோட லைஃப் வேஸ்ட்டாக போயிடும், பிள்ளைங்க வீணாக போயிடுவாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போயிடுவாங்கன்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மதசாக்கள்லையும் படிப்போடு சேர்த்து தான் தீனை கொடுக்கப்படுகிறது. யாரும் அதை கொடுக்க தயாராக இல்லை. வீட்டுக்கு வீடு ஹாஃபில். எங்கள் ஊர் மேலப்பாளையத்தில் எடுத்துக்கோங்க, ஆயிரக்கணக்கான ஹாஃபில் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஹாஃபில்லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் எங்கள் ஊரில் மட்டும் இருக்கிறாங்க. குன்றத்தூர் மாதிரியான ஒரு ஊர் தான், பெரிய ஊர்லாம் கிடையாது. குன்றத்தூர் அளவுக்கு தான் இருக்கும் எங்கள் ஊர். ஏன்னா முஸ்லீம் ஜனம் அதிகம், ஆனால் ஆயிரக்கணக்கான ஹாஃபில்கள் இருக்கிறாங்க. உஸ்தாத்மார்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை இறக்க வரும்பொழுது மேலப்பாளையம் வழியாக வந்துட்டு போயிட்டாங்க போல தெரியுது அப்படிங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஹாஃபில்கள் வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவுக்கு 100 ஹாஃபில்கள். அந்த ஆர்வம் இன்னைக்கும் குறையல. மதசாவுக்கு எந்த மதசாவுக்கு எடுத்துக்கிட்டு தமிழகத்தில் எந்த மதசாவுக்கு போனாலும் மேலப்பாளையத்தை சார்ந்தவங்க பிள்ளைங்க 4 பேராச்சும் இருப்பாங்க. அந்த பழக்கம் குன்றத்தூருக்கு வரணும். பிள்ளைங்களை நம்ம பிள்ளைங்களை தயாராக்கணும். இன்ஷால்லா நியத்து வைக்கலாமா? என் பிள்ளைய நான் ஹாஃபில் ஆக்குவேன்னு சொல்லி இன்ஷால்லா எல்லாருமே நியத்து வைங்க. அந்த குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய அந்த இதயத்தால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையும் உயரும், உங்களுடைய வாழ்க்கையும் உயரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கணும். உலகத்தில் மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து இது. உலகத்தில் என்ன அந்தஸ்து கிடைக்கும் தெரியுமா?
குர்ஆனை யார் மனப்பாடம் செய்கிறார்களோ, உள்ளத்தில் குர்ஆனை சுமந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய சிந்தனை திறன் மௌத்து வரைக்கும் போவாதான். மரண சக்தி, மெமரி பவர் மௌத்து வரைக்கும் போவாதான். குறிப்பிட்ட ஒரு வயசை தாண்டிடுச்சுன்னா மெமரி பவர் இல்லாமல் போயிடும். சிந்தனை வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யாது. எத்தனையோ பேர் வீட்டில் பார்க்குறோம், ஒரு 60 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. புள்ள எதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நிறைய வீடுகளில் இருக்கிறாங்களா இல்லையா, ஒரு வயசு தாண்டினவுடனே அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. ஆனால் குர்ஆனை சுமந்தவர்கள் எத்தனை வயது கடந்தாலும் மௌத்து வரைக்குமே அவங்க அறிவு, சாதாரண ஒரு 30-40 வயசு மனிதர்களுக்கு என்ன அறிவு இருக்குமோ அதே அறிவு அவர்களுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்றமும் வராது என்று சொல்கிறார்கள் முன்னோர்கள். அதற்கு சான்றும் இருக்கிறது. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க. அவங்க சக்கராத் வேலையில் இருக்கிறாங்க. சக்கராத் வேலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மாணவர்களில் ஒருத்தர் இப்ராஹிம் ஒருத்தர் அவரை பார்க்க வர்றாங்க. தன்னுடைய உஸ்தாது மௌத்து நிலையில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்த இடத்துல மயக்கத்தில் இருந்தாங்களா அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மிகச்சிறந்த ஒரு மாமேதை, ஹனஃபி மதுஹபை உருவாக்கிய மிகப்பெரிய இமாம்களில் அவரும் ஒருவர். மிகப்பெரிய காதிகள் குலாத் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நீதிபதியாக இருந்தவர்கள், இஸ்லாமிய நீதிபதி. சக்கராத் வேலையில் இருக்கிறாங்க. மாணவர் சந்திக்க வந்திருக்கிறாரு. மயக்கத்தில் இருந்தாங்களாம். மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரத்தில் லைட்டாக அப்படி கண்ணை விழித்து பார்த்த உடனே தன்னுடைய மாணவர் நிற்கிறார். அவரை பார்த்துட்டு கேட்டாங்களாம், மயக்கத்தில் இருக்கிறவர், சக்கராத் வேலையில் இருக்கிறவர் கேட்டாங்களாம், அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தம்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னாங்களாம். என்ன கேள்வி? அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களாம், ஹஜ்ஜிக்கு ஒருத்தர் போகிறாரு. ஹஜ்ஜினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னால் ஷைத்தானுக்கு கல் எறிகிறது இருக்குதா. ஷைத்தானுக்கு கல் எறிகிறது ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒன்று. இப்போ ஷைத்தானுக்கு கல் எறியும் பொழுது ஒருத்தர் நடந்து போய் கல் எறிகிறது சிறந்ததா அல்லது வாகனத்தில் போய் கல் எறிகிறது சிறந்ததா அப்படின்னு கேட்டாங்களாம். இப்போ வாகனத்துலாம் போக முடியாது, அந்த காலத்தில் உள்ள நிலைமையை வச்சு கேட்டாங்க. வாகனத்தில் போய் கல் எறிது சிறந்ததா, நடந்து போய் கல் எறிது சிறந்ததா அப்படின்னு சொல்லி சக்கராத்தில் இருக்கக்கூடிய அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்குறாங்க மாணவர்கிட்ட. உஸ்தாத்மார்கள் கேட்கும் பொழுது மாணவர்கள் சில நேரத்தில் பதறி போயிடுவாங்க, எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது. அவர் சொன்னாராம், நடந்து போகிறது தான் சிறந்தது அப்படின்ட்டு. ஏன்னா வாகனத்தில் போனால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும்ல, நடந்து போனால் தானே கூடுதல் நன்மை, அதனால் நடந்து போகிறது சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். அஹ்தா, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னாங்க. அப்போ நடந்து போகிறது சொல்கிறது அது தப்பு அப்படின்னு சொன்னால் வாகனத்தில் போகிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு உஸ்தாத் அவர்களே அப்படின்னா வாகனத்தில் போகிறது தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அஹ்தா, இதுவும் தப்பு அப்படின்னாங்களாம். நடந்து போகிறதும் சிறந்தது இல்லை, வாகனத்தில் போகிறதும் சிறந்தது இல்லை, ரெண்டையும் தப்புன்னு சொல்லிட்டாங்க. அவர் முழிச்சார், உஸ்தாது நீங்களே சொல்லிடுங்க எது சிறந்தது அப்படின்ட்டு. ஒன்று இதாக இருக்கணும் அல்லது அதாக இருக்கணும், ரெண்டுமே தப்புங்கிறீங்களே, நீங்களே பதில் சொல்லுங்கள். அப்போ அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, கல் எறியும் பொழுது கல் எறிஞ்சிட்டு அங்கே நின்று துவா செய்யக்கூடிய இடமாக இருந்தால் நடந்து போய் கல் எறிகிறது சிறந்தது. துவா செய்யாமல் உடனே நடந்து தன்னுடைய டென்ட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா வாகனத்தில் போய் கல் எறிகிறது சிறந்தது அப்படின்னாங்களாம். நமக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அங்கே நின்று துவா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடந்து போய் கல் எறியணும். துவா செய்யாமல் வீட்டுக்கு வர்ற மாதிரி டென்ட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாகனத்தில் போய் கல் எறியணும். எப்போ இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தா தான் இது விளங்கும். அதாவது ஹஜ்ஜிக்கு போகிறவங்க 4 நாள் கல் எறிவாங்க. ஒன்று பெருநாள் தினம் அன்னைக்கு, யௌமுன் நஹர் பெருநாள் தினம் அன்னைக்கு ஒரே ஒரு சைத்தானுக்கு கல் எறிவாங்க, பெரிய சைத்தானுக்குவாங்க. அந்த சைத்தானுக்கு 7 கல் எறிவாங்க. அடுத்து இருக்கக்கூடிய பிறை 11, 12, 13 இந்த 3 நாள்லையும் 3 சைத்தானுக்கு கல் எறியணும். ஒவ்வொரு சைத்தானுக்கும் 7 7 7 7 7 21, ஒரு நாளைக்கு 21. அப்போ 3 நாளைக்கு எவ்வளோ? 63. முதல் நாளைக்கு 7, மொத்தம் 70 கற்கள் எரியணும் ஹாஜிகள். இப்போ அன்னைக்கு எரியிறோம்ல, அன்னைக்கு எரியும் பொழுது அங்கே நின்று துவா செய்யக்கூடாது. துவா செய்கிறது சுன்னத் இல்லை. எரிஞ்சிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போயிடணும், நம்ம டென்ட்டுக்கு போயிடணும். இப்போ துவா செய்யாமல் இருந்தால் என்ன செய்யணும்? வாகனத்தில் வர்றது சிறப்பு. அடுத்து எரியக்கூடிய 3 நாட்கள் பிறை 11, பிறை 12, பிறை 13,
இந்த நாட்களில் கல் எறியும் பொழுது 3 ஷைத்தானுக்கு எரிய வேண்டியது இருக்கும். அதனால் அந்த இடத்துல துவா செய்கிறது சிறப்பு. அப்போ துவா செய்யும் பொழுது நடந்து போய் கல் எறியது சிறந்தது அப்படின்னு சொல்லி அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம். எந்த நிலையில்? சக்கராத்தினுடைய வேளையில். அவரை சந்திக்க வந்த இப்ராஹிம் அந்த மாணவர் சொல்கிறாரு, அந்த பதிலை கேட்டுவிட்டு உஸ்தாதிடமிருந்து விடை பெற்று நான் போகிறேன், அந்த வீட்டு வாசலுக்கு தான் போயிருப்பேன், அல்லான்னு சத்தம் விட்டாங்க, மூத்தாயிட்டாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன நடந்துச்சுன்னு புரியுதா? மௌத்து வரைக்கும் அவங்களுடைய அறிவு பக்காவாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட மறதி இல்லை. இவ்வளவு ஆய்வுக்குரிய ஒரு விஷயத்தை சக்கராத்து வேலையில் இருக்கிறவர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதா இருந்தால் எவ்வளவு அறிவு திறன் இருக்கணும் பாருங்க. என்ன காரணம் அப்படின்னா, குர்ஆனை உள்ளத்தில் யார் சுமந்திருக்கிறாரோ அவருடைய அறிவு மௌத்தாகிற வரைக்கும் அதில் பலவீனம் ஏற்படாது என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நிதர்சனமாக இந்த வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. குர்ஆனை மனப்பாடம் செய்வதால் மறுமையிலும் நமக்கு அந்தஸ்து இருக்குது, உலகத்திலும் நமக்கு அந்தஸ்து இருக்கிறது. 3வது குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அமல் செய்யணும். வெறுமனே ஓதுனா மட்டும் போதாது, மனப்பாடம் செஞ்சால் மட்டும் போதாது, உள்ளத்துக்குள்ளே இறங்கி அது செயல்பாடாக வெளியே வர வேண்டும். சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் படிப்பாங்க, அதை அமல் செய்வாங்க, அமல் செஞ்சுட்டு தான் அடுத்த ஆயத்தை படிப்பாங்களாம். பேருக்கு எல்லா ஆயத்தையும் படிக்கிறது ஓதுறது இல்லை. ஒரு ஆயத்தை படித்து அமல் செய்யாமல் அடுத்த ஆயத்தை கடந்து போக மாட்டாங்கன்னு சொல்லி சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. அப்போ அமல் செய்வது குர்ஆன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய 3வது விஷயம். 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனை தந்திருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த குர்ஆனை தந்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக் லியத்தப்பரு ஆயாத்திஹி. குர்ஆன் பரக்கத்தான வேதம். இந்த பரக்கத்தான வேதத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? மூளையில் வைக்கிறதுக்கு இல்லை, ஷோகேஸில் வைக்கிறதுக்கு இல்லை, வீடு திறந்த உடனே பரக்கத்துக்காக எடுத்து வச்சு அடுத்து பார்க்காம இருக்கிறதுக்கு இல்லை. அதை எடுத்து நீ ஓத வேண்டும், படிக்க வேண்டும், அதை உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அதுக்கு தான் குர்ஆனை தந்திருப்பதாக எல்லாம் சொல்கிறான். குர்ஆனை எத்தனை பேர் ஆய்வு செய்கிறோம்? வெறுமனே படிப்பதால் எந்த பலனும் இல்லை, ஓதுவதால் எந்த பலனும் இல்லை. ஓதி முடித்து அதை ஆய்வும் செய்யணும், அது நம் மீது கடமை என்று குர்ஆன் பேசுகிறது. எத்தனை பேருக்கு அந்த நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் குர்ஆனுக்காக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, மிக மோசமான மனிதர்களை குறித்து ஒரு ஹதீஸில் பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பேர் இருக்கிறாங்க குர்ஆன் ஓதுவாங்க, யக்ரஊனல் குர்ஆன லா யுஜாவிஸு ஹனாஜிரஹும். அவங்க ஓதக்கூடிய அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள் தொண்டக்குழியை தாண்டாது. வாயால் ஓதுவாங்க, இது வரைக்கும் கூட வராது. இது கீழே தான் ஹார்ட் இருக்குது, இதயம் இருக்குது, சிந்திக்கக்கூடிய இடம் இருக்குது, இது கீழே இறங்காது. வாய் வழியாக ஓதிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்களே தவிர சிந்திக்க மாட்டாங்க. அவர்கள் தீனிலிருந்து வெளியே போயிடுவாங்க. எந்த மாதிரி தெரியுமா? வில்லிலிருந்து அம்பு எவ்வளவு வேகமாக புறப்பட்டு செல்லுமோ அந்த மாதிரி அவர்கள் தீனை விட்டும் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. யார்? குர்ஆன் ஓதக்கூடியவங்கள தான் சொல்கிறாங்க. குர்ஆன் ஓதுவார்கள் தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. அதை பற்றி இப்போ சிந்திக்கவே மாட்டாங்க, அதில் உள்ள கருத்துக்களை விளங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க, எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க, ஆய்வு செய்ய மாட்டாங்க. அதனால் தீனை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குர்ஆனை சிந்திக்க சிந்திக்க புது புது தகவல்களை குர்ஆன் தந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு சிந்திக்கும் பொழுது ஒரு கருத்து கிடைக்கும், அதே ஆயத்தை நாளைக்கு நீங்கள் சிந்திங்க, வேறு கருத்து கிடைக்கும். எத்தனை வருடங்கள் தொடர்ந்து ஒரே ஆயத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறீர்களோ, படித்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொரு நாள் படிக்கிற பொழுதும் ஒவ்வொரு வித்தியாசமான சிந்தனைகளை கொடுக்கும். அதுதான் குர்ஆனுடைய மகத்துவமே. குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் புரட்டி பாருங்க, எத்தனை ஆய்வுக்குரிய செய்திகள் குர்ஆனில் இருக்குது. இன்னைக்கு உலகம் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு சிந்தித்து ஆய்வு செய்து பல விவாதங்களை மேற்கொண்டு கண்டுபிடித்த பல்வேறு செய்திகளை குர்ஆன் சர்வசாதாரணமாக லேசாக சொல்லிட்டு போயிடும். எதெல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்களோ அந்த விஷயம் குர்ஆனில் லேசாக அரை வரியில் செய்தியாக இருக்கும். அதை தான் இன்னைக்கு உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியினுடைய மூலாதாரம் என்னது? மூலாதாரம். ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அடிப்படை என்ன? தண்ணி, நீர் தான் ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய மூலாதாரம். நீரிலிருந்து தான் மனிதன் பிறந்தான், நீரிலிருந்தான் படைப்பினங்கள் பிறந்திருக்கிறது. எல்லா படைப்பினங்களுடைய அடிப்படை நீர் தான். உலகத்தில் வாழ்கிறதுக்கும் நீர் தான் அவசியம்.
70% மேலாக பூமியை வந்து நீர் தான் சூழ்ந்துருக்குது இல்லையா? நீர் இல்லாமல் ஒரு மனிதன் பிறக்கவும் முடியாது, நீர் இல்லாமல் உலகத்தில் வாழவும் முடியாது. நீர் தான் அடிப்படை. குரானில் வந்து ஹதீஸிலும் பல தகவல்கள் இது குறித்து வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போர்க்களத்திற்காக சஹாபாக்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி எதிர்க்க வரார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அவங்களுடைய தோழர்களையும் பார்த்துட்டு, மிம்மன் அன்தும், நீங்களாம் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊர் அப்படின்னு அந்த கிராமவாசி கேட்குறாரு. இப்போ இவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க? போர்க்களத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து நான் மக்காவிலேருந்து வந்திருக்கிறோம், மதீனாவிலேருந்து வர்றோம், நாங்கள் என்னுடைய அடையாளம் இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது பதட்டமான ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து கரெக்டாக அப்படி பேச முடியாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நஹனு மிம்மா, நாங்கள் மாவை சார்ந்தவர்கள். மானா அரபியில் தண்ணின்னு அர்த்தம். நாங்கள் மாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரம் குன்றத்தூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரம் மா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் அதை கேட்டவர் என்ன விளங்கிக்கிட்டாரு? மான்னு சொல்லி ஒரு கோத்திரம் இருக்குது போல தெரியுது, ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தினுடைய ஒரு பேர். அதனால் வந்து அந்த மா அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் இவங்க அப்படின்னு நினச்சி அவர் போயிட்டார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் சொன்னாங்க அப்படின்னா, நஹ்னு மஹ்லூகூன மிம்மா, நாங்கள் நீரினால் படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற அர்த்தத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எல்லா படைப்பினங்களுடைய அசல் வந்து நீர். ரோமானிய பேரரசர் கைசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பினார். அந்த கடிதத்தில் வந்து 7 கேள்விகளை கேட்டிருந்தார். இந்த 7 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொல்லியிருந்தார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே அந்த கடிதத்தை வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய மேதை, குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள், பெருமானாருடைய மிக உன்னதமான துவாவை பெற்றவர்கள். அவங்க குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாரும் விளக்கம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள். அதனால் அந்த லெட்டரை வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த கேள்விக்கு விடை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கைசர் கேட்ட 7 கேள்விக்கும் பதில் சொல்கிறாங்க. இப்போ அந்த 7 கேள்வி நான் கேட்க போகிறேன், நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன். 7 கேள்விகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்ன அந்த 7 பதில்களையும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நாங்களாம் இப்னு அப்பாஸ்னு கேட்காதீங்க. அல்லாஹு தஆலா நாடினால் நம்மை இப்னு அப்பாஸை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 7 கேள்வி. கைசர் முதல் கேள்வி கேட்டார், குடும்ப பாரம்பரியம் இல்லாத உலகத்தில் ஒரே மனிதர் யார்? ஒருத்தருக்கு வந்து குடும்ப பாரம்பரியமே கிடையாது. பாரம்பரியம் அப்படின்னா அத்தாவுடைய அத்தா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும்ல. அந்த மனிதருக்கு குடும்பத்தில் பாரம்பரியமே கிடையாது. அவர் யார் அப்படின்னு கேட்டார். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் உம்மா இருக்காங்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் வாப்பாவும் கிடையாது, உம்மாவும் கிடையாது, யாருமே கிடையாது, குடும்ப பாரம்பரியமே கிடையாது. முதல் கேள்வி ஆன்சர் வந்துருச்சு. 2வது கேட்டாங்க, அதுக்கு ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, தந்தை இல்லாமல் பிறந்தவங்க யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். 3வது கேள்வி, ஒருத்தரை அவருடைய கபரே சுமந்து போனது. இதுக்கும் ஆன்சர் தெரியும் உங்களுக்கு. ஒருத்தரை அவருடைய கபரை சுமந்துட்டு போச்சு. கபர் எப்படி ஒரு மனிதரை சுமக்க முடியும்? சுமந்துட்டு அது போச்சு அப்படின்னு சொல்லி அது யாருன்னு கேட்டாங்க. யாராவது சொல்லுங்களேன். கபருக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கபர் வந்து அவரை தூக்கிட்டு அப்படியே சுத்துச்சு. யாரு? நபிமார்களில் ஒருத்தவங்க தான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்கல்ல, மீன் வந்து அவங்களுக்கு கபூர் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கபூர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மீன் வந்து தன் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமோடு அது கடலுக்குள் சுற்றி திரிந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதில் சொன்னாங்க. 4வது கேள்வி, உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் பிறக்கும். ஆனால் 3 வஸ்துக்கள் வந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கலை. தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்காத 3 வஸ்துக்கள் எது அப்படின்ட்டு கைசர் கேட்டார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகான முறையில் பதில் சொன்னாங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்காத 3 வஸ்துக்கள். சாலிஹ் இஸ்லாமுடைய ஒட்டகம். 2வது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் கொடுத்த ஆடு. 3வது தாய் வயிற்றிலிருந்து பிறக்காத ஒரு ஜீவராசி. இல்லை அது பிறந்தது தான். கேள்வி எது கேட்குறேன்னா, நீங்கள் உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு பேசட்டும், இன்ஷா அல்லாஹ் பாண்டிமுக்காக முடிச்சிருவார் அப்படின்னு நீங்கள் பாட்டு அமைதியாக இருப்பீங்க. 4 கேள்வி கேட்கும்போது நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கேள்வி கேட்குறது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை கீழே போட்டோன்னா பாம்பு வந்துச்சுல்ல, அந்த பாம்பு அதுக்கு எந்த தாயும் கிடையாது, எந்த பாம்பினோட வயிற்றுலேருந்து பிறக்கலை. அல்லாஹு தாலா தடியை அப்படி பாம்பாக மாற்றினான். அல்ஹம்துலில்லாஹ். 4 கேள்வி ஆயிடுச்சா? 4 கேள்வி 3 கேள்வியா? 4 கேள்வி ஆயிடுச்சு. 5வது கேள்வி கைசர் கேட்டார். 3 விஷயம் இருக்கிறது. 1 முழுமையானது, 2வது அறக்குறையானது, 3வது ஒன்றும் இல்லாதது. இந்த 3 என்னன்னு கேட்டாங்க. இதுக்கு இப்போ பதில் சொல்ல வாய்ப்பில்லை. 1 முழுசு, இன்னொன்று அறக்குறை, 3வது ஒன்றுமே இல்லாத, 0. இந்த 3 என்னன்னு கேட்டாங்க. பெரும்பாலும் தெரிய வாய்ப்பில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகான முறையில் சொன்னார்கள், முழுமையானது அப்படின்னா தன்னுடைய சுய அறிவின்படி செயல்படக்கூடியவன், அவன் தான் முழுமையான மனிதன். யாருடைய சொல் புத்தியும் தேவையில்லை, அவன் சொந்த புத்தியோடு அவன் செயல்படுவான், இவன் கம்ப்ளீட்டான மனிதன். 2வது அறக்குறையான மனிதன் யார் அப்படின்னு சொன்னால் சுய புத்தி இருக்காது, சொல் புத்தி, யாராவது சொன்னால் அதை கேட்டு செயல்படுவான். இது 2வது. 3வது இந்த 2மே யாருக்கு இல்லைன்னு வைங்களேன், அவன் 0. சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது அப்படின்னா அவன் 0 அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. 5 கேள்வி ஆயிடுச்சு. 6வது கேள்வி சார் கேட்டார். 6வது கேள்வி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய அந்த வித்து இருக்குல்ல, விதை, அதை எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய விதைகளையும் ஒரே பாட்டிலில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எப்படி முடியும்? அது சாத்தியமா? அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய விதைகளையும் ஒரே பாட்டிலில் நீங்கள் அடைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் பாயிண்ட்டு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் செய்யலை, கொஞ்சம் தண்ணி எடுத்து பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டாங்களாம். ஏன்னா எல்லா வஸ்துக்களுடைய அடிப்படையும் தண்ணி, தண்ணியில் இருந்தால் எல்லா வஸ்துக்களும் வருது, எல்லா விதையும் போட தேவையில்லை, தண்ணியை கொடுத்துட்டாவே எல்லா வஸ்துக்களுடைய அடிப்படை மூலாதாரம் அதுதானே, அதனால் தண்ணியை கொடுத்து அனுப்புனாங்களாம். நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா வஸ்துக்களுடைய அடிப்படையும் தண்ணி. அதைத்தான் இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு அரை வரியில் அதை சொல்லிட்டான். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, உயிருள்ள எல்லா வஸ்துக்களையும் நான் நீரிலிருந்து தான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா ஒரே வரியில் இவ்வளோ அழுத்தமான செய்திகள் அல்லாஹு தாலா சொல்லிட்டான். அதே போன்று குர்ஆனில் இன்னொரு வசனம் இருக்குது. உலகத்தில் பூமி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமானது. யாரையும் முழுசாக பூமியை பார்த்தது கிடையாது. உலக உருண்டையை பார்த்துருக்குதோம், பூமியை முழுசாக பார்த்துருக்கோமா? இல்லை. அந்த பூமி அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தில் ஒரு கோள் தான். சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றிட்டு இருக்குது. செவ்வாய் கிரகம் இருக்குது, வியாழன் இருக்குது, புளூட்டோ எல்லாமே இருக்குது. அந்த 9 கோள்களில் இந்த பூமியும் ஒன்று. இந்த 9ம் சேர்ந்து சுற்றுதில்லை, சூரியனோடு சேர்ந்து. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து சூரிய குடும்பம் சொல்லுவாங்க. இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது மில்க்வே என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேலக்சியில் தான் இந்த சூரிய குடும்பம் இருக்குது. அந்த கேலக்சியில் சூரிய குடும்பம் மட்டும் இல்லை, சூரியனை போன்று கோடிக்கணக்கான கோள்கள் அந்த ஒரே கேலக்சியில் இருக்குதான். சூரியன் எவ்வளோ பெருசு? பூமியை விட 109 மடங்கு சூரியன் பெருசுங்கிறாங்க. அந்த சூரியனை போல கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள் அந்த ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்குதான். அப்போ கேலக்சி எவ்வளோ பெருசு? கேலக்சியினுடைய அளவை சொல்கிறதா இருந்தால் அந்த ஒளியினுடைய அளவை வச்சு மதிப்பிடுவாங்க. ஒரு ஒளியினுடைய ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்? ஒரு செகண்டுக்கு ஒரு ஒளி 1,97,600 கிலோமீட்டர் பயணிக்குமா? ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பஸ்ஸு ஒரு 60 கிலோமீட்டர் பயணிக்குமா? ஒரு ஒளி ஒரு செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 1,97,600 கிலோமீட்டர் பயணிச்சிருமா? அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் பயணிக்கும்? 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ பயணிக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ பயணிக்கும்? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பயணிக்கும்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பயணிக்கும்? கணக்கு போடவே முடியாது. சொல்கிறாங்க ஒரு கேலக்சியினுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் பல லட்சம் ஒளி ஆண்டினுடைய தூரம் தான் ஒரு கேலக்சியினுடைய அளவுங்கிறாங்க. அது மதிப்பே போட முடியாது. இப்படி ஒரு கேலக்சி இல்லை உலகத்தில், பல லட்சம் கேலக்சி இருக்குதான். பல லட்சம் கேலக்சி உலகத்தில் இருக்குதான். அப்போ உலக மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, யாரும் பார்க்கவும் முடியாது. இன்றைக்கி அறிவியல் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை 45% மட்டும்தான் மனிதன் பார்க்க முடியும். மீதி 55% பார்க்க முடியாதான். அப்போ பார்க்க முடியாதுங்கிறத மனிதன் ஒத்துக்கிறானா?
அல்லாஹ் குர்ஆனில் அரை வரியில் இதை அழகாக சொல்லிட்டான். என்ன தெரியுமா? ஃபலா உக்ஸிமு பிமா துபுசிரூன் வமா லா துபுசிரூன். அல்லாஹ் சொல்கிறான், நான் சத்தியம் எடுக்கிறேன், நீங்கள் பார்ப்பதை கொண்டும் சத்தியம் எடுக்கிறேன், நீங்கள் எதை பார்க்க மாட்டீங்களோ அதை கொண்டும் சத்தியம் எடுக்கிறேன். உலகத்தில் நீங்கள் பார்க்காத வஸ்துவும் இருக்குது. இன்றைக்கி பார்க்குறதுக்கு தான் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. நீங்கள் எத்தனை டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் நீங்கள் பார்க்காத விஷயம் உலகத்தில் இருக்குது. நான் வச்சுருக்கிறேன் 55% ஒன்றால் உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறான். இன்றைக்கு உள்ள அறிவியலுக்கு ஒத்து போகுதா அந்த விஷயம்? அந்த ஆயத்து. குர்ஆனை சிந்திக்க சிந்திக்க நமக்கு புது புது தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். கடைசியாக ஒரே செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வர்றேன். சூரிய வருடம் இருக்குது, சந்திர வருடம் இருக்குது. நமக்கு தெரியும் கணக்கு. சூரிய வருடத்திற்கும் சந்திர வருடத்திற்கும் ஒரு 11 நாள் டிஃப்ரெண்ட் ஆகும். சூரிய வருடம் 365 நாள் அப்படின்னு சொன்னால் சந்திர வருடம் 354 நாள் தான். ஒரு 11 நாள் டிஃப்ரெண்ட் வரும். அப்போது சூரிய வருடத்தை விட சந்திர வருடம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். 14 நாள் கம்மி இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிடும். ரம்ஜானே கணக்கு பண்ணுங்கள். இப்போ ரம்ஜான் மார்ச் 1 வந்துச்சு. ஆனால் போன வருஷம் எப்போ வந்துச்சு? மார்ச் 17, 15 கிட்ட வந்துச்சு. இப்போ அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மத்தியில் வந்துடும். அதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி 1 வரும். இன்னும் ஒரு 5-6 வருஷம் கழித்து நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நோன்பு டிசம்பர் மாதத்தில் வரும். ரொம்ப குளிர்காலத்தில் நோன்பு எல்லாம் சந்திக்கக்கூடிய தௌஃபீக் எல்லாம் நமக்கு தரட்டும். அது வரைக்கும் நீளமான ஆயுள் காலத்தை எல்லாம் தருவான். அப்போ சந்திர ஆண்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் சூரிய ஆண்டு பிரகாரம் சந்திர ஆண்டின்படி அவருக்கு 31 வயசு. இப்போ 300 வயசு ஒருத்தருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 300 வயசு, ஒரு வருஷத்துக்கு 11 நாள் கூடுதான் சந்திர ஆண்டுக்கு. 300 வருஷத்துக்கு எத்தனை நாள் கூடும்? 300 × 11 3300. அப்படின்னா ஒருத்தருக்கு சூரிய ஆண்டு பிரகாரம் 300 வருஷம் ஆகுது அப்படின்னா சந்திர ஆண்டு பிரகாரம் ஒருத்தருக்கு 309 வருஷம் ஆகும். அப்படியே தலை சுத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூரிய ஆண்டு பிரகாரம் இங்கிலீஷ் வருஷத்து பிரகாரம் கணக்கு பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு 300 வயசு அப்படின்னா சந்திர பிறை கணக்குப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு 309 வயசாக இருக்கும் இல்லையா? இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? 309ன்னு சொல்லலை, 300ன்னு சொல்லலை. சூரிய ஆண்டு 300, சந்திர ஆண்டு 309 அப்படின்னும் சொல்லலை. அப்படி சொன்னாலும் குர்ஆனுக்கு அழகு இல்லை. குர்ஆன் எப்படிப்பட்டதுன்னா குறைந்த வார்த்தையாக இருக்கும், நிறைந்த கருத்தை கொண்டதாக இருக்கும். அப்படிலாம் வளவள குலகலெல்லாம் குர்ஆன் பேசாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும், நிறைந்த கருத்துக்கள் உள்ள அடங்கி இருக்கும். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா 300 + 9 அப்படின்னு ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 309. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ சூரிய கணக்குப்படி பார்த்தன்னா 300, சந்திர கணக்குப்படி பார்த்தனா 309 அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்கிறான். அது எந்த வசனம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். 309ன்னு குர்ஆனில் எங்கே வருது, எதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறத உங்கள் சிந்தனைக்கே விடுறேன். எதுக்கு அப்படின்னா குர்ஆனை நீங்கள் புரட்டி கொஞ்சமாவது எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. பதில் தெரிஞ்சால் நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, பதில் தெரியாத உங்கள் வீட்டில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஓப்பனாக சொல்லலை. ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா 300 + 9ன்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னென்னா சூரிய ஆண்டு பிரகாரம் 300, சந்திர ஆண்டு பிரகாரம் 309ன்னு சொல்கிறான். எதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது உங்கள் சிந்தனைக்கே விடுறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் நம்மிடத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.